ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச்சில் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி. இந்த பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு க்ரீன் சட்னி ரெடி ஆகிட்டுங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேப்சிகம் ரெட் அண்டு க்ரீனு, நெக்ஸ்ட்டு கேரட்டு, ஆனியன்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, ஆனியனு, க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூட மைனஸ் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைனஸும் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் மைனஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சாண்ட்விட்ச் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 4 சாண்ட்விட்ச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ப்ரெட்லேயுமே ஃபஸ்ட்டு பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ப்ரெட்லேயுமே பட்டரை நல்லா அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த க்ரீன் சட்னியை ஒரு ப்ரெட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் மைனஸை இந்த ப்ரெட்டில் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா அப்ளை பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்து இன்னொரு ப்ரெட் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாண்ட்விட்சை தோசைக்கல் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ப்ரெட்டை 2 சைடுமே நல்லா மிதமான தீயில ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான பிரெட் சாண்ட்விட்ச் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஒரு ஜூஸி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா சுட சுட இந்த மாதிரி பிரெட் சாண்ட்விட்ச் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.